கீதா ஜீவன் வந்து அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, தெரியாம பேசிட்டாரு. புரிஞ்சுங்களா, கைகால் உடைக்கிறது வந்து தெரியாம பேசணுங்களா? சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? ஓகேங்களா, அதுவும் வாங்கிட்டியா, இதுவும் வாங்கிட்டியா? வெளியில ஆளுங்களை வச்சு இது பண்ணிட்டு எச் ராஜாவே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. புரிஞ்சுங்களா, அதுக்கப்புறம் கடைசியில் தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து நெஞ்சு வலிக்கலன்னு சொன்னாரா, அதனால உள்ளுக்குள்ள தள்ளிட்டாங்க. மற்றவங்கன்னா வந்து அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ அவங்களால திரையிலையும் வந்து ஷைன் பண்ண முடியல, இல்லைமேட்டு தரையிலையும் ஷைன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து தமிழக மக்கள் வந்து சமாதி கட்டி விட்டார்கள் தான் நான் சொல்றேன். சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வச்சிருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வந்து கேப்பையில நெய்வடி இருதுன்ற கதை தான். ஓகேங்களா, அருண் அவர் டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் சவுக்கு சங்கர் தான் காரணங்கிறாங்க. எம்எல்ஏ வந்து எப்படி கண்ணியமா பேசணுமோ, எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். உனக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா நெக்ஸ்ட் நீ எங்க இருப்பங்கிறத சட்டம் தன் கடமையை செய்து விட்டது. விசாரணைங்கிறது நீங்க இவ்வளவு நேரம் தான் பண்ணணும், அவ்வளவு நேரம் தான் பண்ணணும்னு யாரு சொல்றது? என் மார்க்கண்டையன் பையன் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா, உங்க அப்பா தான் தெரியாம பேசுறாரு, நீனாச்சும் தெரிஞ்சு பேசுப்பா. கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னாரு. ஓகே, நீங்க தான்ப்பா ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு சொல்றீங்க, ப்ரௌடு கொத்தூஸ் பரோட்டான்னு சொல்லுங்க இல்லமேட்டு. புரிஞ்சுங்களா, உங்களுக்கே அடிமைத்தனமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான வெக்கமும் இல்லைன்னா உங்களுக்கு என்னத்தை நான் பேச முடியும்? இந்த மாதிரி சின்ன பசங்களா வந்து தே ஆர் ஸ்பாயிலிங். எக்மோர் கோர்ட்ல ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிட்டு இப்படி வந்தா அவரே போட்டு திட்டுறாங்களாம் திமுக காரங்க, கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறாங்க. இப்படின்னா திட்டினீங்கன்னா நான் திமுக விட்டு போயிடுவேன். அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியில வந்தாரு, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னா ஓ சுமாரியா சுமாரியா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஏயா இப்பதான் ஏன் வெளியில விட்டுருக்காங்க, அதுக்குள்ளே தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருவீங்களே அப்படின்னு. கோர்ட்டை வந்து திமுக அரசோ தாவேக அரசோ நடத்துறது கிடையாது, நாங்க நடத்துறது கோர்ட்டு. ஐ எம் ஆபீசர் ஆஃப் தி கோர்ட். சவுக்கு சங்கர் மேல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வச்ச வழக்கு போடுறது நேர்மையற்றது. புரிஞ்சுங்களா, இங்க நேர்மையா இவ்வளவுதான் கேஸ். கஞ்சா வச்ச கணக்குக்கு கண்டிப்பா வந்து ரிமாண்ட் அடிச்சிருவாங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமையை வந்து தாவேக அரசு செய்யலை. தட் இஸ் தி மேட்டர். இன்னைக்கு திமுக செய்த ஃப்ராடை வந்து உடனே வந்து வழக்கு தொடர்ந்து உடனே வந்து அந்த 100 கோடி ரூபாய் கேஸை ஸ்டாப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ், அமைச்சர் லோகேஷ், அமைச்சர் நிர்மல்குமார். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகரும் மற்றும் வழக்கறிஞருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரொம்பவுமே பிரேக்கிங் நியூஸாக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன் அவர் வந்து முதலமைச்சரை வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மேடையில் வந்து ரொம்பவுமே அவதூறாக பேசியிருக்காரு. அதுக்கு வந்து காவல் நிலையத்தில் வந்து போலீஸ் வந்து கைது செஞ்சுருக்காங்க. ரொம்பவுமே வந்து அவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இப்போ வந்து அவர் திமுக சார்பில் வக்கீல்கள்லாம் இது பண்ணி 15 நாட்கள் மட்டும் அவர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் நிறைய கண்டனம் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி சார் சட்ட ரீதியா இந்த மாதிரி பண்ணணுமா எப்படி? இல்லைங்க, இப்போ வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து கை காலை உடைச்சிருவேன், அமைச்சர்கள் உடைச்சிருவேன்னு சொல்றது தப்பு இல்லையா? சீஃப் மினிஸ்டரை விடுங்க, ஓகேங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை வந்து இந்த மாதிரி பேசுனா அது தப்பு இல்லையா? ஓகேங்களா, தப்புங்கும் போது அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படிங்கும்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்கறதுக்கு தெரியலன்னா கூட அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு, சார் இந்த மாதிரி வந்துருங்க சார்னு. சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? ஓகேங்களா, அதுவும் வாங்கிட்டியா, இதுவும் வாங்கிட்டியா? வெளியில் ஆளுங்களை வச்சு இது பண்ணிட்டு இது மாதிரி வெட்டி பந்தா, ஓகேங்களா, வெட்டி பேச்சு பேசி அரசியல் பண்ணுறது தான் வந்து இந்த திமுகவோட வேலையே. ஸோ அதை வந்து யூ நீ நாட் டேக் இன் டு கன்சிடரேஷன் இட் செல்ஃப். இது பண்ணது வந்து அப்சல்யூட்லி கரெக்டு. ஓகேங்களா, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு பேச்சை வந்து பிஎம் பற்றி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எங்கே இருந்திருப்பார்? டெல்லி. ஏங்க, தமிழ்நாட்டு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் நம்ம சிஎம் பற்றி பேசினா தப்பு கிடையாது, பிஎம் பற்றி பேசியிருந்தா அவர் எங்கே இருந்திருப்பார்?
டெல்லியில இருந்திருப்பாரா, டெல்லியில இருந்திருக்காரா, குஜராத்ல இருந்திருக்காரா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்காரா, பீகார்ல இருக்காரான்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்க யூடியூப்ல தூக்கி போட்டிருப்பீங்க. யூடியூப்ல போட்டோன்னே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்தந்த மீடியாவை கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுங்களா, மொத்தத்துல எல்லாத்தையும் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி புரிஞ்சுங்களா, அவர் வந்து எந்த ஜெயிலில் இருப்பாருன்னே சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா, அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு பேசிக்காக கொடுக்க வேண்டிய மரியாதை கூட கொடுக்காத ஒரு ஆளு தான் இப்போ நம்மளோட டெமோக்ரஸியில் இது சில சாபக்கேடுகள். புரிஞ்சுங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, கீதா ஜீவன் வந்து அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, தெரியாம பேசிட்டாருன்னு. புரிஞ்சுங்களா, கைகால் உடைக்கிறது வந்து தெரியாம பேசணுதா? திமுக அமைச்சர்களே அவதூறாக பேசுறாங்க. ஓகேங்களா, அப்படிங்கும் போது நீ இன்கேஸ் நீ தெரியாம ஒரு ஃப்ளோல பேசிட்டேன், நான் வந்து வேற ஏதாவது அன்னைக்கு ஈவினிங்கே நீ வந்து இதாக போட்டிருக்கலாம், ஒரு மறுப்பு தெரிஞ்சுக்கலாம், உங்க ஆவேசத்துல பேசியிருக்கேன். புரிஞ்சுங்களா, இன்னைக்கு ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்கு, இல்லைன்னா உன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக் ஐடியில நீ வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வர போறதில்ல. புரிஞ்சுங்களா, ஸோ நீ தெரியாம பேசிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்கணும். எப்ப கேட்டிருக்கணும்? அரெஸ்ட்டுக்கு போலீஸ் வரதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்டிருக்கணும். உனக்கு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோன்னு என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், புரிஞ்சுங்களா, என்னை ரிமாண்ட்லலாம் வைக்காதீங்க, நான் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா we can explain to the magistrate. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கேன். நம்ம ஊர்ல தான் ரொம்ப சாதாரண விஷயமாச்சு. ஓகேங்களா, நம்ம எச்ராஜாவே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. புரிஞ்சுங்களா, அதுக்கப்புறம் கடைசியில் தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம். புரிஞ்சுங்களா, அப்புறம் நீ தெரியாம பேசுனீங்கன்னா இந்த மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஸோ எந்த விதமாகவும் இதுவும் செய்யாம ஒரு வீரவசனமா இன்னைக்கு வரைக்கும் போகும்போது, ஜெயிலுக்கு போகும்போது வீரவசனம் பேசுற இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து நம்ம என்ன செய்யறது? 15 நாளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் டில் 15th. ரிமாண்ட் மே எக்ஸ்டெண்ட் ஆஃப்டர் 15th ஆல்சோ. சார், இதுலையுமே பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் இந்த மாதிரி அவதூறு பேசி அரெஸ்ட் ஆகி போகும்போதும், ஊழல் பண்ணிட்டு போலீஸ்கள் விசாரணை வரும்போதும் எனக்கு நெஞ்சு வலிக்குது, இது வலிக்குது, அப்படி இப்படின்னு சொல்லியே தப்பிக்க தான் பாக்குறாங்க. இது வந்து சட்ட ரீதியில ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்ல அப்படின்ற மாதிரி இல்ல. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து நெஞ்சு வலிக்கலன்னு சொன்னாரா, அதனால உள்ளுக்குள்ள தள்ளிட்டாங்க. மற்றவங்கன்னா வந்து அப்படின்னு. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவாலியர் சிவாஜி கணேசன் வந்து திரையில நடித்தாரு. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தரையில நடிக்கிறவங்க. அதுதான் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே ஆக்டிங் சரியாக வராது. புரிஞ்சுங்களா, நீங்கள் எடுத்தீங்கன்னா முத்து, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்கள், அதுக்கப்புறம் அவர் பையன் உதயநிதி, புரிஞ்சுங்களா, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எண்ணெயை தடவிட்டு உருண்டு புரண்டு பார்க்குறாங்க. ஆனால் திமுக காரங்க கடைசியில் என்னன்னா மக்கள் இது நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு தெரிஞ்சு போயிருதுல்ல, அதுதான் அவங்களோட பிரச்சனையே. ஓகேங்களா, ஸோ அவங்களால திரையிலையும் வந்து ஷைன் பண்ண முடியல, இல்லைமேட்டு தரையிலையும் ஷைன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து தமிழக மக்கள் வந்து சமாதி கட்டி விட்டார்கள் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது சவுக்கு சங்கர், அப்புறம் ஃபிலிக்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க சும்மா பேசும்போதுமே அரெஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் வச்சாங்க. ஆனால் அப்போல்லாம் அவங்க வந்து எந்த ஒரு இஷ்யூ இந்த மாதிரிலாம் பண்ணலை. இவங்கள வந்து இவங்க ரொம்ப கீழ்மட்டமாக போயிட்டு அவங்களாம் பேசும்போது இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, முதலமைச்சர் வந்து பழி வாங்குறாங்க, அப்படி இப்படின்னு பல விதமான கருத்துக்களை வெளியிடுறாங்க. இல்லை, அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வேலை போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் இப்படி பேசிட்டாருங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வச்சிருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வந்து கேப்பையில நெய் வடிகிறதுன்ற கதை தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து அவர் கஞ்சா வச்சிருக்காரு, ஓகே, பெண்களை வந்து இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு, அதாவது மக்களுக்கு நமக்கே தெரியுது. ஓகேங்களா, இவங்க சொல்றது வந்து அட்டர் பொய் அப்படிங்கிறது நமக்கே தெரிகிற அளவுக்கு. ஏன்னா 100 கிராம் கஞ்சா வித்தா பிழைக்க வேண்டியது வேலையா வந்து சவுக்கு சங்கருக்கு இருக்கு. ஆனா சட்டத்துக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இது அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த சட்டம் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? இல்ல, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிமாண்டுக்கு போடும்போது பாத்தீங்கன்னா சில இன்வெஸ்டிகேஷன், சில லாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹி ஹேஸ் டு பி ரிமாண்டட் பியாண்ட் 7 years வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க இது விட்னஸ் இதாயிரும், அது இதாயிரும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும்.
ஸோ இது நல்ல அரசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து முதலமைச்சரை விமர்சனம் செய்கிறாரு, ஆட்சியை விமர்சனம் செய்கிறாரு. இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு வரைக்கும் விமர்சனமும் செய்கிறாரு. பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுறாப்புல, விமர்சனம் செய்ய வேண்டிய இடத்துல விமர்சனம் செய்கிறாப்புல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ்சி டைரக்டர் அருண் அவர் டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சவுக்கு சங்கர் தான் காரணங்கிறாங்க. அது ஆமா இல்ல, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கீழே வர டைரக்ட் டிபார்ட்மெண்ட், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் வந்து டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு சிஎம் சார்ட்ட. அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சிஎம் சார் எடுத்த முடிவை வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர்னால தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத இன்னைக்கு மீடியா ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஓகேங்களா? அவர் இதுக்காக வழக்கு தந்தாரு, வழக்கு வந்து டிஸ்மிஸ் ஆச்சு ஹைகோர்ட்ல. பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாற்றப்பட்டார். அருணும் மாற்றப்பட்டாரு, வருணும் மாற்றப்பட்டாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான பேச்சுக்களை வந்து கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் லிசன் பண்ணும். இந்த கவர்மெண்ட் வந்து வாக்குறுதிகள் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் மற்றும் யூடியூபர்களுக்கு கூட சுதந்திரம் அளிக்கப்படும், அதுக்காக ஒரு போர்டு ஒன்று தயாரிக்கப்படும் சொல்லிட்டு அவங்க வாக்குறுதியிலே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு யூடியூபருக்கே வந்து வாக்குறுதி கொடுத்த இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மரியாதையாக பேசணும். இப்போ நம்ம வந்து விமர்சனம் செய்கிறோம். நான் இப்போ வந்து ஸ்டாலின் சாரை வந்து டெய்லி விமர்சனம் செய்கிறேன், உதயநிதியை வந்து அவர்களை டெய்லி விமர்சனம் செய்கிறேன். புரிஞ்சுங்களா? எல்லா இப்போ பிஎம் மோடிஜியை வந்து நான் டெய்லி விமர்சனம் செய்கிறேன். பிஎம் மோடிஜியை நான் விமர்சனம் செய்கிறதில்ல, பாஜகவோட மோடிஜியை வந்து விமர்சனம் செய்வேன். இதுதான் தட்ஸ் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருங்கிறது அதுக்காக விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நாங்கள் சொல்கிறோம் எஃப்சிஆர்ஏக்கு நாங்கள் வந்து விமர்சனம் செய்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அரசு வந்து கான்ஸ்டியூஷனே மாற்ற பார்க்குதுன்னு சொல்லி அதுக்கு விமர்சனம் செய்கிறேன். புரிஞ்சுங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்குற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விமர்சனம் செய்கிறேன். ஆனால் அந்த விமர்சனம் எல்லாமே மரியாதையாக விமர்சனம் செய்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ அதே விமர்சனத்தில் வந்து உன் காலகையை உடச்சிருவேன் அப்படின்னா என்னை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது எந்த விதத்தில் என்ன விமர்சனம் செய்கிறோம்? அவர்கள் செய்கிறது தவறு, மைனாரிட்டி ரைட்ஸை பிடுங்குறாங்க, கான்ஸ்டியூஷனே மொத்தமாக மாற்ற பார்க்குறாங்க, அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷனே போயிடும் அப்படின்றத எடுத்து வரைச்சி இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மட்டர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா விமர்சனம் செய்கிறோம். ஒரு கட்டத்துலையும் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். திஸ் கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் த கான்ஸ்டியூஷன் அஸ் ஃபன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம். நம்ம அந்த 7 ஸ்டேட்ஸில் இருக்கிற மக்களுக்காக நம்ம வந்து போராடுறோம். புரிஞ்சுக்கலாம்? இவங்க வந்தாவே வந்து மத கலவரம் வருன்றத சொல்கிறோம். எல்லா விமர்சனமும் வச்சாமே நம்ம ஓகேங்களா, என்டிஏ அரசு மேலே நம்ம எல்லா விமர்சனமும் வைக்கிறோம். அந்த விமர்சனம் எல்லாத்தையும் வச்சா கூட நம்ம மரியாதையை தானே பேசுகிறோம். இப்போ நானும் விமர்சனம் வைக்கிறேங்க. இப்போ அந்த எம்எல்ஏ வைக்கிற மாதிரி விமர்சனம் வந்து நான் வந்து பாஜக அரசு மேலே விமர்சனம் வைக்கிறேன். ஆனால் அந்த மரியாதை எப்படி இருக்குது? பேச வேண்டிய மேட்ரை பேசுங்க. அதை விட்டுவிட்டு நீ கை காலை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜெயிலில் போய் நீங்கள் உட்காந்து ஒரு 15 நாள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி பர்சன் நீங்கள் பேச விட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுங்க, இதே மாதிரி இன்னொருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். இது பேசினா இது தப்புன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபாரின் எக்ஸாம்பிளுங்க, ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க, ஒருத்தன் இந்த மாதிரி பேசிட்டான். இன்னைக்கு இந்த எம்எல்ஏ பேசின மாதிரி ஒருத்தன் பேசிட்டான். ஆப்போசிட்டு ஒரு தாவேக்காவோட ஒரு அனுதாபி இருக்காரு. 2 பேரும் சண்டை வந்து மது போதையில் கொலை வரைக்கும் போயிடுச்சுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பேற்பா? அதுக்கு யார் பொறுப்பேற்பா? புரிஞ்சுங்களா? ஸோ எம்எல்ஏ வந்து எப்படி கண்ணியமா பேசணுமோ எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். உனக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா நெக்ஸ்ட் நீ எங்க இருப்பங்கிறத சட்டம் தன் கடமையை செய்து விட்டது. ஆனா மார்க்கண்டேயன் மகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அதாவது முதலமைச்சரை பார்த்துட்டு உங்க மகன் தான் உங்க கூட இல்லை, என் அப்பா என் கூட தான் இருக்கணும், என் அப்பா வந்து விளாத்திக்குள மக்களுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு, நீங்க எப்படி வந்து ரிமாண்ட்ல வைக்கலாம், விசாரணை வந்து அவர் பேசினது என்னமோ 5 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, ஆனா நீங்க 13 மணி நேரம் வந்து அவரை விசாரணையில வச்சிருக்கீங்க, அது கன் பாயிண்ட்ல வச்சு பேசிட்டு இருக்கீங்க, கொலை மிரட்டல் விடுக்கிற மாதிரி அப்படின்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்காக 13 மணி நேரம் வந்து விசாரணை வைக்கிறது, அது எப்படி சார்? அது நீங்க சட்ட ரீதியில எப்படி பாக்குறீங்க? அது கரெக்டான முறையில தான் அவங்க விசாரணைங்கிறது நீங்க இவ்வளவு நேரம் தான் பண்ணணும் அவ்வளவு நேரம் தான் பண்ணணும்னு யாரு சொல்றது? ஏன் மார்க்கண்டேயன் பையன் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இல்ல வக்கீலா?
இல்லைன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரா? ஓகேங்களா? விசாரணைங்கிறது வந்து என்னன்னு என்ன, ஒரு கத்தி எடுத்து குத்திட்டீங்க, ஒரு செகண்டு தான் ஆகுது. அதுக்கு விசாரணை வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்து ஒரு செகண்டில் தானே குத்துறீங்க. ஒரு நிமிஷம் விசாரணை பண்ணுங்கன்னு நான் சொன்னால் எப்படி இருக்குது? சிரிக்கிறீங்கள? புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இருக்குதுங்க. சின்ன பையன் பாவம், உங்கள் அப்பா தான் தெரியாமல் பேசுகிறாரு, நீனாச்சும் தெரிஞ்சு பேசுப்பா. புரிஞ்சுங்களா? நம்ம வந்து அருகதை தான் நம்ம வந்து அறிவுரை தான் சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? இதனால் தூண்டுதலில் பேச வைக்கிறது, இது வந்து பர்சனல் அட்டாக்கு திரும்ப. புரிஞ்சுங்களா? இந்த பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பையன் அவங்க கூட இல்லை, ஏன் நீங்கள் போய் பார்த்தியா? வீட்டை திறந்து போய் பார்த்தீங்களா? யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாத்தையும் பேசக்கூடாது. விஷயத்துலையுமே இப்போ விஷயத்துலையும் எல்லா குடும்பத்துலையும் சில சிக்கல்கள் இருக்கும், சிரமம் இருக்கும். பர்சனல் திங்ஸ் ஷுட் நாட் பி டேக்கன் இன்டு த பொலிட்டிக்கல் மேனர். அது கூட உங்கள் அப்பா உங்களுக்கு சரியாக சொல்லித்தரலப்பா. ஃபஸ்ட்டு எப்படி நடந்துக்கிறதுன்றத உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லித்தரல. நீங்கள் கேட்பீங்க ஒரு கேள்வி, விஜய் சார் மட்டும் உங்கள் அப்பாவை காணாமே அப்படி சொன்னார். ஆமாம், அவங்க அப்பா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சட்டசபையில் தானே இருந்தார், அரசியல் ரீதியாக தானே அவர் பேசியிருக்காரு. அப்படியே பேசினதாகவே இருக்கட்டுங்க. நான் வந்து பூசி முழுவாக இருந்தேன். சட்டசபையில் இருக்கவர் காணா போயிட்டாரு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து நான் சொன்னார், கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னாரு. ஓகே, நீங்கள் தான்ப்பா ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு சொல்கிறீங்க. ப்ரௌடு கொத்தூஸ் பரோட்டான்னு சொல்லுங்கள் இல்லமேட்டு. ஓகேங்களா? கொத்து பரோட்டான்னு சொல்லாதீங்க, கொத்தூஸ் பரோட்டான்னு சொல்லுங்கள். புரிஞ்சுங்களா? உங்களுக்கே அடிமைத்தனமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான வெக்கமும் இல்லைன்னா உங்களுக்கு என்னத்தை நான் பேச முடியும்? இந்த மாதிரி சின்ன பசங்களனா வந்து தே ஆர் ஸ்பாயிலிங். அவங்களுக்கு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாக இருக்கிறத அவன் வந்து பெருமையாக நினைக்கிறான் பாருங்க. இதுவே ஒரு சாபக்கேடா இல்லையா? நான் விமர்சனம் வைக்கிறேன். இது கொத்து பரோட்டா, இது கொத்தூஸ் பரோட்டா. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அடிமைத்தனத்தை வந்து இப்போ சமமாக இருக்கணும், அதுதானே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதுதானே சமூக நீதி. ஓகேங்களா? நாங்கள் கொத்தடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வாய் வருதுன்னா தாய் தகப்பன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இது அந்த தலைமைக்கு கூட புரியாது. ஏன்னா அவங்களுக்குன்னா கை தட்டுவாங்க. we are very happy, we got slaves. ஆமா சார், அவர் பேசும்போது பின்னாடி இருந்து கை தட்டுறாங்க. இவர் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மகன் வந்து பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி இருந்து கை தட்டுறாங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்டர்டெயின் பண்றீங்கன்னா உங்க பார்ட்டி எங்க போயிட்டு இருக்கு, என்ன தத்துவம், என்ன யார் ஆரம்பிச்ச பார்ட்டி, அவங்கன்னா என்ன தத்துவத்தை சொன்னாங்க, சமநிலை சமூக நீதியை பத்தி நீங்கன்னா உங்களுக்குன்னா என்ன அருகதை இருக்குது, ஓகே, புரிதல் உங்களுக்கு இருக்குதா, அருகதை இருக்குதா? இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோம்னா அவங்களுக்கு பதிலே கிடையாது. திமுக வந்து எப்பயுமே தீந்து போய்விட்டது. திமுக தீந்து போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ வச்சு சும்மா உருட்டிட்டு இருக்காங்க இது அதுன்னு. நேற்று அந்த ஒன் ஆஃப் த கொத்தூஸே வந்து சொல்றாரு, ஓகேங்களா, அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு இப்படின்னா பண்ணிட்டு வந்தாப்புல. அவர் ஃபோன் பண்றாப்புல, என்னைய வந்து இப்படின்னா திட்டுறாங்க திமுக அறையில அப்படின்னு. பாத்தீங்களா அந்த வீடியோ? பாத்தீங்களா? இல்ல சார், அந்த வீடியோ நான் பார்க்கல. அந்த எக்மோர் கோர்ட்ல ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிட்டு இப்படி வந்தா அவரே போட்டு திட்டுறாங்களாம் திமுக காரங்க. கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறாங்க. இப்படின்னா திட்டினீங்கன்னா நான் திமுக விட்டு போயிடுவேன்றாப்புல. இந்த நிலைமைகளை தான் உங்களை யாரையுமே அரவணை வச்சு இன்னைக்கு வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது தானா சேர்ந்த கூட்டம். புரிஞ்சுங்க? இப்போ என்னைய வந்து விஜய் சாருக்கு தெரியுமா தெரியாதானா கூட எனக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? ஸோ என்ன ஒரு நல்லது பண்ணுறாங்க, ஒருத்தர் மாற்றத்துக்காக ஒரு அரசியல் பண்ணுறாங்க, எனக்கு ஊழல் வேணாம். புரிஞ்சுங்களா? எனக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ சொத்து இருக்குது, 650 கோடி ரூபா சொத்து இருக்குது. என் ஒய்ஃபுக்கு வந்து 40 லட்ச ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாதம் வருது. என் பசங்க பேரில் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்காரு, அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. மோராலஸ் நீங்கள் கூட்டி கணக்கி பார்த்தீங்கன்னா அவங்க இதிலே இருக்கும், அவரோட அஃபிடவிட் ஃபைலிங்லேயே இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வருது மாதம். ஸோ எனக்கு இது போதும், நான் திருட மாட்டேன், யாரையும் திருட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் யாருக்குமே இந்த திராணியே கிடையாது. யாருமே சொல்லலைங்க. த ஒன்லி பர்சன் ஹூ செட், ஒன்லி சீஃப் மினிஸ்டர் இந்த பாஸ்ட் டெக்கேட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அவசியமும் கிடையாது, எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, எனக்கு அது போதுமா போதாதான், இதுக்கு மேலே எனக்கு வேணவே வேணாம் காசு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வந்த மனுஷனுக்காக நம்ம எல்லாம் நிற்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணத்துக்கு தான் நிற்கிறாங்க. நீங்கள் திருட்டுக்கு தான் நிற்கிறாங்க. ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்க. புரிஞ்சுங்களா? 2 லட்சம் பேர் இருக்கானா ஒரு கான்ஸ்டியூன்சியில் மினிமமாக,
2 லட்சம் பேத்துக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்க. திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட 50லேருந்து 75 கோடி ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க. அது ஜெயிக்க போகிறவர் வந்து மிஞ்சி போனால் எவ்வளோ சம்பளம் வாங்குவார்? 1.5 லட்ச ரூபா வாங்குவாரா? 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 90 லட்சம் ரூபாய். 1 கோடி ரூபானே வச்சுக்கோங்க. இந்த 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதுக்காக வந்து நீங்கள் வந்து 50லேருந்து 75 கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க. இதுக்கு பதில் வந்து எந்த திமுகவும் அதிமுககாரங்களும் சொன்னாங்கன்னா நான் பதிலை ஏற்றுக்கிறேன். இங்கே தாவேகாலேருந்து என்ன எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, யாருன்னா எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கடைக்கு போகிற சம்பளமே அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ரைட் பாலிடிக்ஸை நோக்கி அவங்க போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த பயம் பீதியில் தான் இந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திமுக வந்து போன வாட்டி திமுக நிர்வாகி அதே மாதிரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி அவதூறாக பேசி தான் வந்து போனார். போன வேகத்திலே மறுபடியும் வந்துட்டார். அப்போ வந்து திமுக வந்து பாருங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியல திமுகவை அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ வந்து பேசும்போது உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு 15 நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ திமுக சொல்ல இவர் வந்து அதிரடியாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. இல்லைன்னா இதுதான் சட்ட ரீதி இல்லைங்க. நீங்கள் வந்து you should not think that is this தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ். இங்கே வந்து நான் ஒரு பெரிய ஒரு பிளவே என்ன மக்கள்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பர்சன் வந்து நேராக போய் கோர்ட்டை அணுகுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் அணுகுறாங்க. மேஜிஸ்ட்ரேட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லுவார்? அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பார்? எனக்கு பிபி சுகர்னா இருக்குதுங்க, ஓகேங்களா, இந்த வயசில் நான் வந்து உள்ளுக்குள்ளே போய் நான் வந்து ஐ வில் கோஆப்ரேட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், ஓகேங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஸ்டேஷன் பெயிலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட். இது கோர்ட் எடுக்கிற முடிவுங்க. இது வந்து தாவேக அரசோ திமுக அரசோ எடுக்கிற முடிவு கிடையாது. இது கோர்ட் எடுக்கிற முடிவு. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக அரசு வந்து நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்களோ அந்த தப்பை மட்டும்தான் சொல்லுது. இப்ப சவுக்கு சங்கர் ஆட்டா உங்களுக்கு கஞ்சா பாக்கெட் வச்சு உள்ளுக்கு அனுப்பல. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கஞ்சா பாக்கெட் வச்சு கஞ்சா விற்கிறாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணல. அதாவது போலியாக கேஸ் போடல, ஃபால்ஸ் அலிகேஷன் கிடையாது. அவர் சொன்ன தப்பை கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. சரிங்க, நீங்கள் வந்து பெயில் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஸ்டேஷன் பெயிலே கொடுத்துருங்க, ஷூரிட்டிஸ் கொடுத்துருங்க, ஸ்டேஷன் பெயிலே உங்களுக்கு கொடுத்துருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் பெயில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜியும் வந்து ஏற்கனவே எனக்கு நெஞ்சுவலிங்க, ஓகேங்களா, மாத்திரை எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருந்தால் செந்தில் பாலாஜி இப்போ ஒடுங்கி போய் டொக்குள் வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கும் போது என்ன, சரி ஓகே நீ வந்து கையெழுத்து போட அந்த ஸ்டேஷனில் போய் கோஆப்ரேட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு கோர்ட் இஸ் கிவிங் அன் ஆர்டர். புரிஞ்சுங்களா? ஏவாவேலு வராரு, ஏற்கனவே இப்போ தாங்க ஆஸ்பத்திரிலேருந்து வரேன், புரிஞ்சுங்களா, எனக்கு பார்த்து கோஆப்ரேட் ஐ வில் கோஆப்ரேட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். சரி கோஆப்ரேட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இதுனா கோர்ட்டோட நடைமுறை. இது வந்து இதுக்கும் தாவேக அரசுக்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னைக்கு அந்த ஒரு பையன் சொல்லிட்டு போனானே எக்மர் கோர்ட்டில், இன்னைக்கு கூட திமுக விட்டு நான் வெளியில் போயிடுவேன்னு சொன்னேன். அந்த பையனுக்கும் பெயில் கொடுத்தாங்க. ஓகே, என்னன்னு சொல்லியிருப்பாங்க? நான் அந்த வக்கீலாக இருந்தால் என்ன சொல்லிடுவேன்? சார் யங்ஸ்டர் சார், ஓகே நீங்கள் ரிமாண்டுனா பண்ணீங்கன்னா இதாக இருக்கும். யங்ஸ்டரு, காலேஜ் படிக்கிற பையன், இல்லைனா ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு, நோ ப்ரையர் ஹபிச்சுவல் அஃபண்டர் கிடையாது, எந்த விதமான கேஸும் கிடையாது, இட் இஸ் ஒன்லி அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஓகே நீங்கள் பெயில் கொடுங்க அப்படின்னாங்க. பெயில் கொடுத்தாங்க. பெயில் கொடுக்க வேண்டியது கோர்ட்டோட கடமைங்க. இதுக்கும் நீங்கள் வந்து தாவேக அரசு தோத்து போயிடுச்சு, திமுக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றதே ரொம்ப அவதூறுன்றேன். ஏங்க ஏன் பிஸ்னஸ்ல நீ யாருங்க தலையிடுறது? நீங்க வந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறீங்க. கோர்ட்ல நான் பெயில் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது நான் முடிவு பண்ணணும். இப்ப அவர் திரும்பவும் அவர் பேசினதை வந்து பாக்குறாங்க, புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஆள வெளியில விட்டா பிரச்சனை ஆகும் போல இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியில வந்தாரு, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு, ஓ சுமாரியா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்பதான் ஏன் வெளியில விட்டுருக்காங்க, அதுக்குள்ளே தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருவீங்களே அப்படின்னு. ஸோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல எந்த விதமான இஷ்யூவும் இல்லாம வில் கோஆபரேட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் அவங்க சொல்றதுனால அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்படுது. அங்கே போய் மேஜிஸ்ட்ரேட்டிடம் போய் நீங்க தும்பரா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளியில விட்டா நமக்கு நான் ஆர்டர் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது யார் யோசிக்கணும்? நம்ம வந்து இவர் இந்த தப்பு செஞ்சிருக்காருங்க, இவரை என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க கோர்ட்டு கொண்டுட்டு வரணும். கோர்ட்டை வந்து திமுக அரசோ தாவேக அரசோ நடத்துறது கிடையாது, நாங்க நடத்துறது கோர்ட்டு. ஐ எம் ஆபீசர் ஆஃப் த கோர்ட், புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு தமிழக அரசு ஒன்று போட்டிருக்கோம், அவ்வளவுதான்.
ஜட்ஜி என்ன முடிவு பண்றாரோ அதுதான். புரிஞ்சுங்களா? எந்த அரசுமே வந்து கோர்ட்டை நடத்தல. தயவு செய்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மக்களே, தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபால்ஸ் அலிகேஷன் போட்டு இந்த மாதிரி கஞ்சா வச்சாங்க, டூப்ளிகேட் கேஸ் போட்டாங்க அப்படின்னா தாவேக அரசு செய்யறது தப்பு. தாவேக அரசு கரெக்டான ஒரு இந்த பண்ணாங்கன்னு சொல்லி அந்த 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 செயலை மட்டும்தான் அவங்க கரெக்டா கொண்டு போய் காட்டுறாங்க. அந்த செயலுக்கு கோர்ட்டு வந்து பெயில் கொடுத்துச்சுன்னா அதை அவங்க ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்றது இல்லை. ஸோ நீங்க பெயில் கொடுத்தீங்கன்னா ஒழுங்கா இருப்பீங்க. திரும்பவும் அதே தவிர செஞ்சீங்கன்னா திரும்ப கோர்ட் பெயில் கொடுக்குமா? கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து தாவேகா இஸ் கிரியேட்டிங் அ குட் ரெக்கார்ட்ஸ். கோர்ட்டை டிஸ்டர்பே பண்றது கிடையாது. பெயில் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. இவன் இந்த தப்பு செஞ்சிருக்கான், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருச்சு, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். பெயில் கொடுத்தீங்கன்னா அவன் கண்டிஷன்னா இல்லைமாரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அது மாதிரி பண்ண மாட்டேன்ற லிஸ்ட் என்ன போட்டு அவங்க அது பெயில் கண்டிஷன்ஸை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடர் பண்ணும் போது பெயில் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் இருப்பா அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான் ஒழிய இதில் இவர்கள் ஜெயிச்சார்கள் அவர்கள் ஜெயிச்சதுன்னா கிடையாது. தாவேக அரசு நேர்மையா இருக்கா? கேஸ் போடுறதுல நேர்மையா இருக்கா? அடிஷ்னலாக வேற எதுவும் கேஸ் போடுறது இல்லைல்ல, அவங்க பேசுனது மட்டும் தானே கேஸ் போடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது நேர்மையா தாவேக அரசு நடந்துக்குது. திமுக அரசு இந்த மாதிரி நேர்மையற்று நடந்துச்சு. அதே நான் பாயிண்ட் பண்ணி காட்டுறேன். சவுக்கு சங்கர் மேல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வச்ச வழக்கு போடுறது நேர்மையற்றது. புரிஞ்சுங்களா? இங்க நேர்மையா இவ்வளவுதான் கேஸ். கஞ்சா வச்ச கணக்குக்கு கண்டிப்பா வந்து ரிமாண்ட் அடிச்சிருவாங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமையை வந்து தாவேக அரசு செய்யலை அப்படிங்கறத நான் இதுல பதிவு செய்யறேன். தாம்பரத்துல அவர் அந்த அமைச்சர் சரத் அவர் வந்து மைதானத்துல இருந்து ஏதோ போதை அவரே மாத்திரம் தானே சொன்னாரு. அது பேபி மாத்திரங்கிறது அவருக்கு புரியும். வயசாயிடுச்சுங்க அவருக்குன்னா வந்து சும்மா பாவம், அவருக்கே என்னன்னு புரியல. என்ன என்ன நடவடிக்கை எடுக்கணுமா? அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுவும் அவரை பத்தி எதுவும் பேசல. ஆனா அரசியல் சரிங்க சார், ஒரே நிமிஷம். இது வந்து நம்ம அமைச்சர் சரத் அவர்களுக்கு நான் ஏற்கனவே இதை நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு நான் ப்ரூவன் கேஸ். லெட் அஸ் நாட் டாக் அபவுட் இட். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அஸ்யூமிங் பட் நாட் அட்மிட்டிங். ஓகேங்களா? சரத் அவர்கள் போதைப் பொருள் யூஸ் பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே, அது உங்க கவர்மெண்ட் தானே. அப்பனா எங்கப்பா அந்த போதைப் பொருள் விற்க விட்டீங்களா? ஐபிஎலுக்கு நீங்க அந்த அளவுக்கு கூட ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாம ஒருத்தர் போதைப் பொருள் எடுத்துக்கிட்ட போறீங்களா? என்னையா அரசு நடத்துனீங்க? என்ன அரசு நடத்துனீங்க? அஸ்யூமிங் பட் நாட் அட்மிட்டிங். லீவ் சரத். நான் போனேன்னு வச்சுக்கோங்க, சரத் பிளேஸ்ல நான் என்னைய வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து பொடி பண்ணி கொடுத்தேன். புரிஞ்சுங்களா? அப்ப போதை பொருளை விற்க விட்டது உங்க அரசு தான் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிறீங்களா? யார் இந்த மாதிரி क्वेश्चन ஆன்சர் பண்ணல சார் கேட்டதுக்கு. இல்லங்க, இதுதாங்க சமூக நீதி. குற்றம் எங்க ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னா அந்த குற்றத்தை செய்ய விட்டது யாருன்னு தான் கேட்கணும். இட் இஸ் an ஐபிஎல் காரிடம். ஐபிஎல் உள்ளுக்குள்ள விசில கூட எடுத்துட்டு போக விடாத இந்த முன்றைய திமுக அரசு நான் இருக்குங்களா, விசில கூட செக் பண்ணி நீங்க அமிச்சிங்க. அப்படிங்கும்போது போதை பொருள் அந்த அளவுக்கு நீங்க ஐபிஎல் கிரவுண்ட் உள்ளுக்குள்ள ஈஸியா அலோவ் பண்ணீங்களா? கேக்குறேன், மக்கள் புரிதலுக்கு நான் கேக்குறேன். அமைச்சர் சரத் மேல நீங்க குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் குற்றம் சாட்டுறீங்கன்னா 3 விரல் உன்னை குற்றம் சாட்டும். நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க ஸ்டாலின் சார், சொல்லுங்க. உங்க அரசு வந்து அபின் வித் அரசா? உங்க அரசு வந்து ஹெராயின் வித் அரசா? என்னத்தை வித்தீங்க? ஐபிஎல்ல உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படுமா மக்களுக்கு? உங்க அரசோட லட்சணத்தை நீங்களே வெட்ட வெளியில நீங்களே சொல்றது வந்து அது போதைப் பொருள்னா இந்த கேள்விகளுக்குனா நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் சார். அதுக்கப்புறம் இப்ப வந்து பழனி கோவில்ல வந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து கோர்ட் மூலமாவும் போயிருக்காங்க. எல்லாமே வந்து திமுக ஆட்சியில வந்து ஃபுல் ப்ராசஸ் நடந்துட்டு, ஆனா இப்ப தாவேகா வந்து ரீசெண்டா ஆட்சி அமைச்சதுனால ஒரு சில அந்த கையெழுத்திட்டு போயிருக்கு. சோ அது அப்பவே தீட்டப்பட்ட ஒரு இதுவா? இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அதாவது தனி நீதிபதி வந்து பர்மிஷன் கொடுத்த மாதிரியும், அந்த பர்மிஷன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷனே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கிளியர் பர்மிஷன் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நீதிமன்றத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னு டு பி வெரி வெரி ஃப்ராங்க் அந்த டாக்குமெண்ட்டை நான் பார்க்காத போது நான் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் அக்கார்டன்ஸ் வித் லா யூ கேன் ப்ரொசீட் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆவணத்துக்கு வந்து பார்த்துட்டு அதை பண்ண வேண்டியது வந்து எஸ்ஆர்ஓ.
ஓகேங்களா. அந்த எஸ்ஆர்ஓ வந்து அன்னைக்கு லீவை போட்டு போய் அந்த இன்சார்ஜ் எஸ்ஆர்ஓ வந்து இந்த ஆவணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த இந்த இது வாங்கினது வந்து ஆர்டர் வாங்கினது வந்து திமுக ஆட்சியில் யார் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும்? ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் போட்டிருப்பாங்கல்ல, சார் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்காதீங்க சார்னு அவங்க தானே அப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ விட்டு ஒரு ஆர்டரை நீங்கள் வாங்குறாங்க. சார் ஜட்ஜுக்கு என்ன தெரியும்? அவர் ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு சொல்லியிருப்பார். அக்கார்டன்ஸ் வித் லானா அந்த டாக்குமெண்ட்னா வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். இதான் வந்து ஜென்ரலா போடுற ஆர்டர். இதுதான் ஜென்ரலா போடுற ஆர்டர். இதுக்கு மேல எந்த ஜட்ஜுமே ஆர்டர் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆர்டரை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்ஓ நான் விசாரிச்சு பார்க்குறேங்க, இந்த ஆர்டர் வந்து சரியில்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அவரை லீவ் போட வச்சு இன்னொரு இன்சார்ஜ் ஜட்ஜு இன்சார்ஜ் எஸ்ஆர்ஓ கூட்டிட்டு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது பூகம்பமாக இடிக்கும் போது உடனே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வராரு. அதை கேன்சலேஷன் பண்ணுங்கிறாரு. உடனே அமைச்சர் அமைச்சர் லோகேஷ் வராரு. உடனே அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்றாங்க. அந்த கேன்சல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா லீகலா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார், ஓகேங்களா, நிர்மல்குமார் என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து ஒரு ரிட் அப்பீல் போடுறாரு. அந்த ரிட் பெட்டிஷனுக்கு மேல ஒரு ரிட் அப்பீல போட்டு நாங்கள் கேன்சல் பண்ணது வந்து சரின்னு சொல்லுங்கன்னு. ரிட் அப்பீல் யாருக்கு வருதுன்னா பெஞ்சில் வரும், 2 ஜட்ஜ் உட்காந்து பண்ணுவாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இவங்க செய்ததுனா கரெக்ட், இவங்க கேன்சல் பண்ணது கரெக்ட்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் போடுறாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். இன்னைக்கு திமுக செய்த ஃப்ராடை வந்து உடனே வந்து அதை வழக்கு தொடர்ந்து உடனே வந்து அந்த 100 கோடி ரூபா கேஸை ஸ்டாப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ், அமைச்சர் லோகேஷ், அமைச்சர் நிர்மல்குமார் 3 பேத்துக்கும் உங்க சேனல் வழியா நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே சார். சார் இன்னொரு டவுட் என்னன்னா, அந்த அது கோவிலுக்கு சொத்து கொடுத்தவங்க வந்து இது வந்து கோவிலுக்கான மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, அதில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படிதான் போடுவாங்க. வித்தவுட் லுக்கிங் ஆன் தி டாக்குமெண்ட் கூட நான் சொல்கிறேன்னா என்ன ஆர்டர் வருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டால் எல்லாமே if all the documents are in order in accordance with the law, then proceed with registration தான் போட்டிருப்பாங்க. நான் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கல, நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு நம்ம நியூஸில் பார்த்து தான் நான் பேசுகிறேன். அஸ் அ வக்கீலாக நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக சொல்லணுங்கிறதுக்காக அதே நான் பதிவு செய்கிறேன். அதுதான் சார், அவங்க வந்து இது கோவிலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற ஒருத்தர் வந்து இது நாங்கள் கை மாத்துறோம் அப்படின்றதுக்கு கோர்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தது சரியானது தானா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் லா நம்ம போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஆர்டரை பார்க்காம சொல்கிறேன். இன் அக்கார்டன்ஸ் வித் லா தான் கோர்ட்டு கண்டிப்பாக வந்து என்றைக்குமே சேஃபாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு கேஸை, புரிஞ்சுக்கலாம். நான் போட்டாலும் சரி, நீங்கள் போட்டாலும் சரி. அதனால இன் அக்கார்டன்ஸ் வித் லா தான் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட வந்து கிறிஸ்துவ சொத்துக்களே இந்த மாதிரி நிறைய விற்றுருக்காங்க திமுக ஆசாமிங்க, புரிஞ்சுங்க. அதுக்காக நாங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து சில ஃபாதர்ஸும் இதுக்கு உடந்தையாக இருந்தவங்க, அந்த ஃபாதர்ஸ்னால் கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சுருக்கோம். இன்னும் அந்த சொத்தை எங்களால் மீட்கவே முடியல, புரிஞ்சுங்களா. இப்போ ஹெச்ஆர்என்சின்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 1500 ரூபா செலவு பண்ணி ஒரு ரிட் அப்பீல போட்டு நீங்கள் வந்து சொத்தை காப்பாற்றிக்கிட்டீங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் சொத்து வந்து எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சொசைட்டிக்குள்ளே வந்துடுது. சொசைட்டிக்கு நாங்கள் 3% பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து 5000 கோடி ரூபா சொத்துக்கு நான் வந்து 150 கோடி ரூபா ஃபீஸ் கட்ட முடியுமா? எங்கள் சொத்துக்கும் இந்த கவர்மெண்ட்டு கிறிஸ்தவ சொத்துக்களும் இந்த மாதிரி நிறைய திமுக ஆட்டையை போட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் மீட்டு கொடுக்க சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தனி நீதிபதி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு, புரிஞ்சுங்களா. கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி தலைமை நீதிபதி வந்து ஆர்டரும் போட்டிருக்காரு. இன்ன வரைக்கும் போன ஆட்சியில் போட்டாங்க ஆர்டர். இன்ன வரைக்கும் வந்து தமிழக அரசு எந்த விதமான முனைப்பும் காட்டலை. உங்கள் சேனல் வழியாக இன்றைக்கி தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அந்த கேஸில் போட்ட ஆர்டரை தயவு செய்து வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லி நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.